இப்போ நடந்த ஒரு ரீசெண்ட் நம்ம ரிதன்யா நம்ம திருப்பூர் மாவட்டத்தில் கல்யாணம் ஆகி ஒரு 70 நாள்லேயே வந்து தற்கொலை பண்ணிக்க வேண்டிய ஒரு அசம்பாவிதம். அதுக்கு வந்து மெயினாக வந்து அவங்க சார்ந்து இருந்தவங்க பேரண்ட்ஸ், கல்யாணத்துக்கு முன்னாடி, கல்யாணத்துக்கு அப்புறம் ஹஸ்பண்ட், ஃபேமிலி. ஸோ அது எப்படி தடுத்திருக்கலாம்? கான்ஃபிடென்ஸ் குறைவுனால அவங்க போகிற பாதை சரியா தப்பான்னு அவங்களுக்கு தெரியல. இந்த பேரண்ட்ஸ் அவங்களுக்கு வந்து நான் இருக்கேன்னு அவங்க கொடுக்குற அந்த சப்போர்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். அவங்க பிறந்ததுலேருந்து அந்த ஒரு 12 வயசுக்குள்ள அவங்களுக்கு வந்து யதார்த்தமா வாழ்க்கைனா என்ன, அதுல இன்ப துன்பங்கள் என்ன. நிறைய குழந்தைகளுக்கு வந்து துன்பம் கொடுக்கறதே இல்லை. ஏன் நம்ம கஷ்டப்பட்டோம் சொல்லி அந்த பேரண்ட்ஸ் வந்து தான் கஷ்டப்பட்டாலும் அவங்களுக்கு எல்லா லக்ஸுரியும் ப்ரொவைட் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. அப்படியே வளர்த்துட்டு போகும்போது ஒரு சின்ன இஷ்யூ கூட அவங்களால தாங்க முடியறதில்லை. கண்டிப்பா நல்ல விஷயங்கள், குடும்பத்தை பத்தின டிஸ்கஷன்ஸ் எல்லாமே, நான் சொல்றது வந்து ஈகோ பிரச்சனை, கிளாஷஸ் இல்ல. ஒரு குடும்பத்தோட இன்ப துன்பங்கள், யார் யார் உறவுக்காரங்க, இப்படி நம்ம கஷ்டப்பட நம்ம குழந்தைகளை வளர்க்குறோம், படிக்க வைக்கிறோம். ரெண்டாவது, எல்லா விதமான கேரக்டர்ஸும் அந்த குழந்தைக்கு இன்ட்ரடியூஸ் ஆயிருக்கு. உலகம்ங்கிறது ரொம்ப சின்னதாயிடும். டிவியில வந்து எல்லாமே மிகைப்படுத்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே வந்து நடக்கிறதே கிடையாது. நடந்தாலும் நமக்கு அந்த விஷயங்கள் தெரிய வேண்டாமே. நம்ம குடும்பத்தை அந்த மாதிரி யாரும் இல்லைங்கும் போது, அதாவது மாமியார்னா இப்படிதான், மருமகனா இப்படிதான், ஒரு கொலைக்காரனா இப்படிதான், கூட இருக்கிறவங்க குழி பறிப்பாங்க, இதெல்லாம் தேவையே இல்லை. ஏன்னா எல்லா இடத்துலயும் நடந்துட்டு தான் இருக்கு. ஆனா அது நமக்கு அறிமுகம் ஆகணும்னு அவசியமே இல்லை. இப்ப நம்மளா நமக்கு ஒரு விஷயம் நடக்கும்போது தெரிஞ்சுக்கிறது எப்படி, ஒரு ஏஜ் வந்ததுக்கு அப்புறம், இல்லைன்னா ஒரு சஜஷனா, அறிவுரையா, ஒரு வந்து வார்னிங்கா ஒரு பேரண்ட்ஸ் கிட்ட இருந்து வருது. ஏன்னா அது ஒரு அக்கறையோடு சொல்லப்பட வேண்டிய ஒரு விஷயம். வணக்கங்க. வணக்கம்மா. ரொம்ப சந்தோஷம் உங்களை மறுபடியும் நாயகி டிவிக்காக சந்திக்கிறதுல. ரொம்ப சந்தோஷமா, ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான, ரொம்ப தேவையான, இப்போ நடந்த ஒரு ரீசெண்ட் நம்ம ரிதன்யா நம்ம திருப்பூர் மாவட்டத்தில் கல்யாணம் ஆகி ஒரு 70 நாள்லேயே வந்து தற்கொலை பண்ணிக்க வேண்டிய ஒரு அசம்பாவிதம். அது நடந்திருக்க வேண்டாம். அது ஏன் நடந்தது, அது எப்படி தவிர்த்திருக்கலாம்? அதுக்கு வந்து மெயினாக வந்து அவங்க சார்ந்து இருந்தவங்க பேரண்ட்ஸ், கல்யாணத்துக்கு முன்னாடி, கல்யாணத்துக்கு அப்புறம் ஹஸ்பண்ட், ஃபேமிலி. ஸோ அது எப்படி தடுத்திருக்கலாம்? அதுதான் நான் கேட்கணும் அப்படின்னு நான் நினைச்சேன். என்னன்னா, இந்த மாதிரி ஒரு முடிவு எடுத்ததுக்கு அவங்களோட கான்ஃபிடென்ஸ் குறைவு தான் அதுக்கு காரணம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். கான்ஃபிடென்ஸ் குறைவுனால அவங்களுக்கு ஒரு சரியான முடிவு எடுக்க தெரியல. அவங்க போற பாதை சரியா தப்பான்னு அவங்களுக்கு தெரியல. ஆனா பிடிக்கல அவங்களுக்கு. வந்து இப்ப படிச்ச பொண்கள்ங்கிறதுனால எப்படி இருந்தாலும் பேசாம இருந்துருவோம், அட்ஜஸ்ட் பண்ணி போங்கிறது இல்ல. ஏன்னா படிப்புக்கும் கான்ஃபிடென்ஸுக்கும் ஒரு சின்ன கேப் இருக்கு. ஓரளவுக்கு தான் சம்பந்தம் இருக்கு இல்லையா? அந்த காலம் படிச்சவங்கன்னு சொல்ல முடியாது. ஆனா அவங்க வளர்த்த விதம், எந்த சொசைட்டில இருந்தாங்க, யார்கிட்ட வளர்ந்தாங்க, எப்படி வளர்க்கப்பட்டாங்க, இதுதான் வந்து அவங்களுக்கு கான்ஃபிடன்ஸ். கரெக்டா சொன்னீங்க. இதுதான் வந்து நானும் கேட்கணும்னு ரொம்ப விரும்பினேன். நம்ம வீடுகள்ல இருக்கக்கூடிய நம்மளுடைய குழந்தைகள் நாளைக்கு வந்து இந்த மாதிரியான ஒரு முடிவு எடுக்காம நம்ம அந்த குழந்தைங்களை நம்ம வளர்க்கணும் அப்படின்னு சொன்னா என்ன பண்ணணும்? நம்ம அந்த பேரண்ட்ஸ் வந்து என்ன பண்ணணும்? கண்டிப்பா எப்படி வந்து அந்த கான்ஃபிடென்ஸை, எந்த விதமான இந்த முடிவுகள்லாம் எடுக்காது அந்த குழந்தைங்களை வந்து நல்ல ஒரு தன்னம்பிக்கையோட வளர்க்கணும்னா என்ன பண்ணணும்? அதற்கு கொஞ்சம் சொல்லுங்க. கண்டிப்பா மேம். எதுவுமே வந்து விதையிலேருந்தே தான் ஆரம்பிக்கணும். அவங்களுக்கு அந்த சின்ன வயசுல, அவங்க பிறந்ததுலேருந்து அந்த ஒரு 12 வயசுக்குள்ள இந்த பேரண்ட்ஸ் கொடுக்குற நம்பிக்கை, கொடுக்குற தைரியம், அவங்களுக்கு வந்து நான் இருக்கேன்னு அவங்க கொடுக்குற அந்த சப்போர்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். அவங்களுக்கு வந்து யதார்த்தமா வாழ்க்கைனா என்ன, அதுல இன்ப துன்பங்கள் என்ன. நிறைய குழந்தைகளுக்கு வந்து துன்பம் கொடுக்கறதே இல்லை. ஏன் நம்ம கஷ்டப்பட்டோம் சொல்லி அந்த பேரண்ட்ஸ் வந்து தான் கஷ்டப்பட்டாலும் அவங்களுக்கு எல்லா லக்ஸுரியும் ப்ரொவைட் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. அப்ப அந்த குழந்தைக்கு வந்து கஷ்டப்படக்கூடாது. அதனால பேரண்ட்ஸ் சைலண்ட் சஃபரர்ஸ் ஆயிடுறாங்க. அவங்க கஷ்டப்பட்டு அப்படியே வளர்த்துட்டு போகும்போது ஒரு சின்ன இஷ்யூ கூட அவங்களால தாங்க முடியறதில்ல. அந்த குழந்தைகளுக்கு வந்து அந்த ரெசிஸ்டன்ஸ் இல்லை. ஒரு ரெசிஸ்டன்ஸ் கொடுக்கணும். யதார்த்தம் என்னன்னு தெரிய வச்சு வளர்க்கணும். அந்த பேரண்ட்ஸ் கையில தான் இருக்கு. ஸோ கண்டிப்பா நல்ல விஷயங்கள், குடும்பத்தை பத்தின டிஸ்கஷன்ஸ் எல்லாமே, நான் சொல்றது வந்து ஈகோ பிரச்சனை, கிளாஷஸ் இல்ல. ஒரு குடும்பத்தோட இன்ப துன்பங்கள், யார் யார் உறவுக்காரங்க, இப்படி நம்ம கஷ்டப்பட நம்ம குழந்தைகளை வளர்க்குறோம், படிக்க வைக்கிறோம், எல்லாமே அந்த குழந்தைகிட்ட டிஸ்கஸ் பண்ணணும். ரெண்டாவது, எல்லா விதமான கேரக்டர்ஸும் அந்த குழந்தைக்கு இன்ட்ரடியூஸ் ஆயிருக்கணும். நீங்க சொல்றது முக்கியமான ஒரு விஷயம், முக்கியமான பாயிண்ட். ஆக்சுவலி நிறைய பேர் வந்து பேரண்ட்ஸ் நீங்க பாத்தீங்கன்னா அந்த வீட்டில் நம்ம கஷ்டப்படுறோம் அப்படிங்கிறத எதுக்கு குழந்தைங்களுக்கு சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல மாட்டாங்க. அதனால அந்த குழந்தைங்களுக்கு கஷ்டம் தெரியாது. அதே போல அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய ஏதாவது பிரச்சனைகள் இருந்தாலும் கூட அது வந்து அவங்க சொல்லிக்க மாட்டாங்க. இல்ல வேற ஏதாவது ரிலேட்டிவ்ஸ்குள்ள ஏதாவது பிரச்சனைகள் இருந்தாலும் கூட சொல்லிக்க மாட்டாங்க. எந்த வயசு வரைக்கும் நம்ம இதை தவிர்க்கலாம்? எந்த வயசுல கொஞ்சமாவது ரிவீல் பண்ணலாம்? இல்ல மேம், எந்த வயசுலயுமே தவிர்க்கவும் வேண்டாம், எந்த வயசுலயும் நம்ம அதிகப்படுத்தவும் வேண்டாம், மிகைப்படுத்தவும் வேண்டாம். ஸோ அவங்களுக்கு யதார்த்தமா அது
இட்ஸ் வே ஆஃப் லைஃப் நம்ம சொல்லுவோம்ல, அந்த மாதிரி அந்த ஒரு நேச்சுரல் ஃப்ளோவில் அவங்களுக்கு எல்லா விஷயங்களும் இன்ட்ரடியூஸ் பண்ணணும், எல்லா கேரக்டர்ஸையும் இன்ட்ரடியூஸ் பண்ணணும். அண்ட் இப்போ நிறைய வீட்டில் வந்து இப்போ நியூக்ளியர் ஃபேமிலி ஆயாச்சு. ஸோ அம்மா அப்பா அந்த குழந்தை, இல்லை மிஞ்சி போனால் அம்மா அப்பா அந்த குழந்தை, ஒரு கூட ஒரு சிஸ்டர் பிரதர், ரொம்ப ரேர் சிப்ளிங் இருக்கிறது. அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு வந்து உலகம்ங்கிறது ரொம்ப சின்னதாயிடுது. அண்ட் எல்லாமே டிவியில் வந்து எல்லாமே மிகைப்படுத்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே வந்து நடக்கிறதே கிடையாது. நடந்தாலும் நமக்கு அந்த விஷயங்கள் தெரிய வேண்டாமே, நம்ம குடும்பத்துல அந்த மாதிரி யாரும் இல்லைங்கும் போது அந்த மாதிரி ஒரு உலகம் இருக்கிற குழந்தைக்கு தெரிய வேண்டாம். இந்த பெரும்பாலான சீரியல்ஸ்ல அந்த மாமியார் மருமகளுக்குள்ள இப்படிதான், அதாவது மாமியார்னா இப்படிதான், மருமகனா இப்படிதான், ஒரு கொலைக்காரனா இப்படிதான், கூட இருக்கிறவங்க குழி பறிப்பாங்க, இதெல்லாம் தேவையே இல்லை. ஏன்னா எல்லா இடத்துலயும் நடந்துட்டு தான் இருக்கு. ஆனா அது நமக்கு அறிமுகமாகணும்னு அவசியமே இல்லை. இப்ப நம்மளா நமக்கு ஒரு விஷயம் நடக்கும்போது தெரிஞ்சுக்கிறது எப்படி, ஒரு ஏஜ் வந்ததுக்கு அப்புறம், இல்லைன்னா ஒரு அப்பாவோட அது அறிவுரையா எடுத்துக்கிறது எப்படி, ஒரு சஜஷனா, அறிவுரையா, ஒரு வந்து வார்னிங்கா ஒரு பேரண்ட்ஸ் கிட்ட இருந்து வருது. ஏன்னா அது ஒரு அக்கறையோட சொல்லப்பட வேண்டிய ஒரு விஷயம், இன்ட்ரடியூஸ் பண்ணப்பட வேண்டிய ஒரு விஷயம். குழந்தைகளுக்கு வந்து தெரியக்கூடாதுன்னு இல்லை, ஆனா மிகைப்படுத்தப்பட்டு தெரியும் போது இந்த டிவில வரக்கூடியது பெரும்பாலும் ரொம்ப மிகைப்படுத்தப்பட்ட அது அவங்க இயல்பா அவங்க லைஃப்ல நடந்து வர்ற கேரக்டர்ஸ் அவங்க இன்ட்ரடியூஸ். அதனால இப்படிதான் அப்படின்னு வந்து அந்த குழந்தைகளுக்கு வந்து ஒரு சில ஹார்மோன்ஸ் வந்து இதுதான் அப்படின்னு அவங்க மைண்ட்ல ரெக்கார்ட் ஆச்சுன்னா அதை மாத்திக்கிறது ரொம்ப கஷ்டம்னு ஒரு டாக்டர்ஸ் பேசும்போது நம்ம தெரிஞ்சுட்டோம். அம்மா அப்பா சொல்றது என்னவோ, டீச்சர்ஸ் சொல்றதை விட அவங்க இப்போ இந்த டிவியில் அந்த லைட்ஸ், அந்த சவுண்ட்ஸ், அந்த ஒரு அதிகாரத்தோட ஒரு விஷயம் சொல்லும்போது இந்த குழந்தை எவ்வளோக்கு எவ்வளோ தன்னை இன்வால்வ் பண்ணிக்கிறதோ அவ்வளோக்கு அந்த விஷயம் உள்ளே போயிடுது. ஸோ அதை மாத்துறது ரொம்ப கஷ்டமா இருக்கு. நீங்க டிவி சீரியல் சவுண்ட் சொல்றேன், அந்த ஒரு அதிகாரத்தோட உட்காந்து பார்க்கும்போது அந்த அதிகாரம்ங்கிறத விட இந்த குழந்தை தன்னை இன்வால்வ் பண்ணி பாக்குது. அந்த ஒரு டிராமட்டிக் மோர் டிராமா இந்த அந்த குழந்தைக்கு அது டிராமான்னு தெரியாது. இப்ப நமக்கெல்லாம் பெரியவங்களுக்கு சீரியல் தான் டிராமான்னு தெரியும். இப்ப நம்மளோட சில லெட் அவுட்காக ஒரு பொழுதுபோக்காக பாக்குற அணைச்சிட்டு போயிட்டே இருக்கும். நம்ம அது ரியல் லைஃபோட நம்ம கம்பேர் பண்ணிக்கிறதே இல்லை. ஸோ நமக்கு அது தெரியும் எங்க அந்த ஃபைன் லைன் எங்க வர. ஒரு குழந்தைக்கு அப்படி தெரியாது, ஏன்னா ரொம்ப ஃப்ரெஷ், அவங்களுக்கு உலகமே ரொம்ப சின்னது. ஸோ அது ஒரு விஷயம் அவாய்ட் பண்றது நல்லது. ரெண்டாவது, ஒரு குடும்பத்துல அக்கா, தாத்தா, மாமா, பாட்டி அந்த மாதிரி இப்போ உறவுகள் என்ன இருக்கோ ஓரளவுக்கு இன்ட்ரடியூஸ் பண்றதும் நல்லது. இப்போ உறவுக்காரங்க வீட்டில் குழந்தைய கொண்டு போய் விடுறது, லீவுக்கு விடுறது, அவங்க சில கஷ்டங்கள் இருக்கலாம், நஷ்டங்கள் இருக்கலாம், நிறைய நல்லதும் நடக்கும். அவங்க அதுல அட்ஜஸ்ட் பண்ணி அட்ஜஸ்ட்மெண்ட்டுங்கிறதே அந்த குழந்தைக்கு இல்லை. ஸோ அவங்க அது மாதிரி விடும்போது பழகுவாங்க. ஏன்னா அந்த குழந்தைய வந்து நிறைய ஒரு 10 நல்லது நடந்தால் ஒரு 2 டிஃப்ரென்ஸ் இருக்கும் நம்ம வளர்க்குறதுக்கும் அவங்க ஒரு 10 நாள் போய் இருக்கிறதுக்கும். பட் அப்போதான் அந்த குழந்தை அந்த ஹாஸ்டல் பழகும். அப்பதான் அந்த குழந்தைக்கு வந்து மற்றவங்கன்னா எப்படின்னு உலகம் தெரியும். ஏன்னா எப்பயுமே நம்ம வந்து அடக்காக்க முடியாது இல்லையா. ஸோ இதுவே ஒரு பேரண்ட்ஸோட டியூட்டியும் கூட. வந்து இந்த குழந்தைய மற்றவங்களுக்கு, மற்ற சிச்சுவேஷன்ஸ்க்கு, மற்ற என்விரான்மெண்ட்டுக்கு இன்ட்ரடியூஸ் நல்ல விதத்துல ஒரு சேஃபா இன்ட்ரடியூஸ் பண்ண வைக்கிறதே வந்து ஒரு பேரண்ட்ஸோட கடமையும் கூட. என்ன ஆயிடும், அவங்க போய் சரியா சாப்பாடு கொடுக்க மாட்டாங்க, சரியா வந்து விளையாட மாட்டாங்க, கவனிக்க மாட்டாங்களோ அப்படிங்கிற ஒரு டவுட்ல இல்லை என் குழந்தைல எங்கேயும் வராதுங்கிற ஒரு பண்ணிட்டாங்கன்னா அந்த குழந்தைக்கு வெளி உலகம் கஷ்டப்படும். வெளியே போனாங்கன்னா அந்த குழந்தை கஷ்டம், மற்றவங்களோட எமோஷன்ஸை புரிஞ்சுக்கிறதுலயும் கஷ்டம் வரும். அதே பேரண்ட்ஸ் அந்த குழந்தை கல்யாண பொண்ணு இப்போ இந்த ரிதன்யா கல்யாணம் ஆன உடனே அப்படியே தன்னை விலக்கிக்கிறாங்க, எங்க திரும்பி வந்துருவாங்களோன்னு சொல்லிட்டு. இதெல்லாம் அந்த காலத்துல இதெல்லாம் சாதாரணமா இருக்கும். ஸோ தன்னை வந்து எப்போ சப்போர்ட் கொடுக்கணுமோ அப்போ சப்போர்ட் கொடுக்கல, பரவாயில்லம்மா இதெல்லாம் சாதாரணம். அவங்களும் வந்து ரொம்ப எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க. ஆனா இப்போ நம்ம குழந்தைக்கு சாப்பாடு கொடுத்து வளர்க்குறத விட அந்த குழந்தை எவ்வளோ இந்த ரேட்டிங்ஸ் நம்ம பார்த்துட்டே இருக்கணும். அப்சர்வேஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த குழந்தைக்கு எவ்வளோ கான்ஃபிடன்ஸ் லெவல் இருக்கு, இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனாக அந்த குழந்தை எப்படி ஹேண்டில் பண்ணுறது, அதெல்லாம் கூட நம்ம அப்சர்வ் பண்ண வேண்டிய ஒரு பேரண்ட்ஸ்க்கு ஒரு பெரிய சேலஞ்ச் இருக்கு. அதுவும் இன்னைக்கு சிங்கிள் குழந்தையா இருக்கு. அதுவும் அது ரொம்ப அந்த குழந்தை எல்லா விதமான வெதருக்கும் எப்படி தன்னை காப்பாற்றிக்கணும், இன்னும் காப்பாற்றிக்கணும். இந்த மாதிரியான ஒரு சூழலுக்கு அந்த குழந்தைய நம்ம கொண்டு வரணும். அப்போ பேரண்ட்ஸ் கொஞ்சம் வந்து செல்லமா இருந்தாதான் பாசம், இல்லை வாங்கி கொடுத்தாதான் பாசம் இல்லைன்னா அதை கண்ட்ரோல் பண்றதும் பாசம்தான். அவங்கள திட்டுறதும், அவங்கள வந்து லிமிட் பண்றதும் பாசம்தான். அவங்களுக்கு வந்து சின்ன ஒரு எக்ஸாம்பிள் எப்பயுமே சொல்லுவேன். சாதாரணமாக குழந்தைகளுக்கு நம்ம சாக்லேட்ஸ் கொடுப்போம், கேட்டா அழுவும் கொடுப்போம். இதுக்காக ஜுரம் வந்தால் கொடுத்துருவோமா? கொடுக்க கூடாது. அப்போ ஜுரம் வந்த போது என்ன கொடுக்கணும்? கண்டிப்பா கசப்பா இருந்தாலும் அந்த மருந்து தான் கொடுக்கணும். நமக்கு தெரியும், அப்பதான் அந்த குழந்தைக்கு நல்லபடி ஆகணும். அதே மாதிரி தான் எல்லா விஷயத்துலையுமே. ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் நான் என்னோட ட்ரெயினிஸ்க்கு சொல்வேன். ஸோ எந்த சமயத்துல எப்படி பேரண்ட்ஸ் பிஹேவ் பண்ணணுமோ அப்படிதான் பிஹேவ் பண்ணணும். இல்லாத சமயத்துல பண்ணிட்டோம்னா, இப்ப சாக்லேட்டுக்கு பதிலாக கஷாயத்துக்கு பதிலாக சாக்லேட் கொடுத்தா என்ன ஆகுமோ அப்படிதான் லைஃபே ஆகுது, கசந்து போயிடுது லைஃப். ஸோ எல்லா விஷயங்களையும் அந்த சின்ன வயசுல கொஞ்சம் இன்ட்ரடியூஸ் கண்டிப்பா அந்த குழந்தைக்கு
ஒரு சேஃபாக ஒரு பாசிட்டிவ் மோடில் ஒரு ஃபியூச்சர் லைஃப்பை ஃபேஸ் பண்ணுறதுக்குள்ள வழிமுறையாக நம்ம சொல்லி கொடுக்கணும். இவங்க அப்படின்னு குறை சொல்லி வளர்க்க குழந்தைங்களுக்கு வந்து அப்பா அம்மா கிட்ட ஈஸியாக கிடச்சிடுது. ஸோ அவங்க வந்து யூஸ் பண்ணிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. அவங்களுக்கு அந்த சூழல்லையே வந்து கேட்டாலும் சம்டைம்ஸ் கிடைக்காதுங்கிறத அவங்க ஏற்றுக்கணும். நிஜமாக பேரண்ட்ஸ் முடிஞ்சால் வாங்கி கொடுத்துருப்பாங்க, இல்லை அது வந்து ஒரு இந்த சொல் பேச்சு கேட்கறதுன்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி எல்லாத்துக்கும் நம்ம சொல் பேச்சு குழந்தைகள் கேட்கணும் நம்ம எதிரும் பார்க்க முடியாது. நம்ம வந்து நம்ம அவகிட்ட மூலமாக குழந்தைங்க வந்திருக்காங்களே தவிர நம்ம குழந்தைய கொண்டு வரல. ஸோ இந்த டிஃப்ரென்ஸ் கண்டிப்பாக இருக்கு மேம் குழந்தைகள் கிட்ட.